வீடு. அதுல மனோவும் அவங்க அம்மாவும் வாழ்ந்து வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு அழகான குடிசை வீடு. அதுல மாலாவும் அவங்க அப்பாவும் வாழ்ந்து வராங்க. மாலாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததால மாலா எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பா. அவளை பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாலாவோட அப்பாவுக்கு வயசானதுனால மாலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாரு. இதுதான் மாலான்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாலா ரொம்ப பெரிய மனுஷியா வளர்ந்துட்டா. மனோவோட அம்மா சகுந்தலா மனோவுக்கும் ஏழ்மையான மாலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அடுத்த நாள், ஏய் மாலா, இன்னும் மணி தூங்கிக்கிட்டு இருக்க? மணி 9 ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. ஐயோ, நான் தப்பு கணக்கு போட்டேனே. கிராமத்து பொண்ணு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தொளிச்சு கோலம் போடுவான்னு நினைச்சேனே. நான் தப்பு பண்ணிட்டேன். இத மனோ கிட்ட சொல்லியே ஆகணும். இது குடும்ப பொண்ணுக்கு அழகில்லையே. இது சரிப்பட்டு வராது. டேய் மனோ, இன்னும் பொண்டாட்டி தூங்கி எந்திரிக்கலடா மனோ. உனக்கு ஆஃபீஸ் போக இன்னும் லஞ்ச் ரெடி பண்ணல. எத்தனை நாள் தான் நானே பண்றது? எனக்கும் வயசாயிருச்சு இல்ல, அதனால தான் நான் இவளை கொண்டு வந்தேன். பார்த்தா இவ சுத்த சோம்பேறியா இருப்ப போலடா. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏம்மா புலம்பிட்டே இருக்கீங்க? இவ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் மனோ. நீ சொன்ன மாதிரி உனக்கு சிட்டியில இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு தாம்மா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், கிராமத்து பொண்ணு வேண்டாம், சிட்டி பொண்ணு போதும்னு. நீங்க தான் சொன்ன கேட்கல. சரி மனோ, அம்மா நீ எது சொல்றியோ அதுதான் கேட்பேன். முதல்ல இவளை வீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். வர சொல்ல அவளை. எங்க அவ? மாலா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கும் உன்னை பிடிக்கல, எங்க அம்மாக்கும் உன்னை பிடிக்கல. நீயா பொட்டி படுக்கை எடுத்து வீட்டை விட்டு வெளியே போயிரு. சீக்கிரம் போயிரு மாலா. என்னங்க, தூங்கினதுக்கெல்லாம் எங்க அத்தை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. வீட்டை விட்டு மட்டும் என்ன அனுப்பிடாதீங்க. அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நான் இனிமேல் நடந்துக்கிறேங்க. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாதீங்க. என்னமோ இவளோட அப்பனும் அம்மாவும் சீர்வரிசை போட்டு பெட்டு வாங்கி கொடுத்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறா. முன்ன பின்ன பெட்டை பார்த்துருந்தா தானே இந்த மாதிரி வீட்டில் வாக்கப்படுவோன்னு இவ கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டா. அப்படி இவ வாங்கின பெட்டை மாதிரி. என்னங்க, என்ன வேணா பேச சொல்லுங்க. எங்க அப்பாவையோ அம்மாவையோ பேசினா எனக்கு கெட்ட கோபம் வந்துரு, பார்த்துக்கோங்க. சொல்லிட்டேன். என்ன தைரியம் இருந்தா நீ எங்க அம்மாவை ஏன் முன்னாடியே மரியாதை இல்லாம பேசுவ? அம்மா, இப்ப ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டுல இருக்க கூடாது. மிதிச்சு தள்ளுங்க இவளை. இவளை எல்லாம் மிதிச்சு தள்ளுறது இல்லடா, கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளணும்டா இவளை. மனோவும் அவனோட அம்மா சகுந்தலாவும் சேர்ந்து மாலாவை அடித்து வெளியே துரத்திட்டாங்க. கடவுளே, என்னை அடித்து வெளியே துரத்திட்டாங்களே. நான் அடுத்து எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்னு ஒன்றுமே தெரியலையே கடவுளே. அப்பா, என்னை விட்டு போயிட்டீங்களேப்பா. நல்ல குடும்பம், வசதியான குடும்பம்னு இந்த ஏழையாக இருக்கிறவளை பிடிச்சி கட்டி வச்சிங்களேப்பா. இப்போ ரொம்ப சீரழியறம் பார்த்தீங்களாப்பா உங்கள் பொண்ணு. கடவுளே, இப்போ ஏதாவது எனக்கு ஒரு வழி பண்ணுங்க. எனக்கு ஒரு இடம் இல்லை, வீடு இல்லை, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே. அடுத்தது மாலா எங்கே போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஹை, மாம்பழ வீடு. கடவுளே, இது எனக்கான வீடு மாதிரியே தெரியுது. கடவுளே, ரொம்ப நன்றி. நான் செஞ்ச உதவி தான் என்னை இவ்வளோ உதவி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார். அப்பா கூட இருந்து எனக்கு நல்லா உதவி பண்ணுறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அப்பா. எனக்கு இது மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நான் தனிமையாக நான் வாழ்ந்துக்கிறேன். ஹை, மாம்பழ வீட்டுக்குள்ள ஒரு மாம்பழ தோட்டம். வாவ், நான் சொர்க்கத்தையே கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கு. எவ்வளோ சோடு மாம்பழம். அப்பா, ரொம்ப நன்றி அப்பா. நீங்கள் தான் என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அப்பா. இந்த மாம்பழம் என் உணவுக்கும் பயன்படும், என்னோட தொழிலுக்கும் பயன்படும் நினைக்கிறேன்.
இந்த மாம்பழத்தை பறித்து இயற்கையான முறையில் நம்மளே விற்கலாம் போலையே. இந்த மாம்பழத்தை விற்றா நமக்கும் சந்தோஷம். நம்ம ஒரு மாம்பழ கடை வைக்கலாமே. மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், இயற்கையான மாம்பழம், வாங்கம்மா வாங்குங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மாலா மன்னிச்சிரு மாலா, உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் தான் மாலா நானும் அம்மாவும் வந்தோம். உன்னை கொடுமை பண்ண 2வது நாளே நாங்கள் சீரழிஞ்சு என்னோட பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன் மாலா. என்னை மன்னிச்சிரு, ஏத்துக்க மாலா. மன்னிச்சிரு மாலா, எங்களை ஒரு வயசு ஓர் இருந்தா கொடு மாலா. ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்க வேண்டிய ஒன்று கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டம்மா. மாமியார் மாதிரி நடந்து என்னை மன்னிச்சுக்க மாலா. என்னையும் பையனையும் ஏற்றுக்க மாலா. தயவு செஞ்சு எங்கள் 2 பேர்த்தையும் மன்னிச்சுக்க மாலா. என்னையும் என் பையனையும் மன்னிச்சிரு மாலா. ஐயோ அத்தை, அழாதீங்க அத்தை, நான் இருக்கேன் உங்களுக்கு. உங்களை மாதிரியெல்லாம் நான் கொடுமைப்படுத்த மாட்டேன் அத்தை. நம்ம மாம்பழம், எனக்கு மாம்பழ வீடு இருக்குது, மாம்பழ கடை இருக்குது. நம்ம மாம்பழம் விற்று பொழைச்சி சந்தோஷமாக நம்ம வாழலாம் அத்தை. நான் இருக்கேன் உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் அழாதீங்க, கண்ணை தொடச்சி வாங்க. நம்ம ஒன்றா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் இனிமேல். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அத்தை. மாலாவும் மாம்பழ வீடும் கொஸ்டின் நம்பர் 1. மாலா போன வீடு எது? A ஆப்பிள், B ஆரஞ்சு, C மேங்கோ. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க.